உண்மையான சந்தோஷங்கிறது நமக்கு கிடைக்காத விஷயங்கள்ல இல்ல, நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள்ல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. வாங்க இத பத்தி ஒரு அழகான கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்ககிட்ட உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. ஆனா மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில இன்னும் அந்த ஒண்ணு மட்டும் கிடைச்சிட்டா லைஃப் செட்டில் ஆயிடும் அப்படின்னு என்னைக்காவது தோணியிருக்கா? இந்த கேள்விதான் நம்ம கதையோட ஆரம்ப புள்ளி. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். இது நம்ம ஹீரோ ரெஹானோட கதை. ரெஹான் ரொம்ப சுட்டியான அழகான பையன். அவன் கிட்ட பொம்மைக்கா பஞ்சம். அப்பா ஒரு ரூம் நிறைய மழை மாதிரி பொம்மைகள் குவிஞ்சு கிடக்கும். ஆனா அவன் சந்தோஷமா இருந்தானா? இல்லவே இல்ல. அவனுக்குள்ள எப்பவுமே ஏதோ ஒண்ணு குறையுதுங்கிற ஒரு வெறுமையான உணர்வு இருந்துகிட்டே இருந்துச்சு. இங்க பாருங்களேன், ஒரு பக்கம் அவன் மனசை பறிச்ச அந்த ஒரே ஒரு புது கார் பொம்மை, இன்னொரு பக்கம் அவன்கிட்ட ஏற்கனவே இருந்த பொம்மைகளால நிரம்பி வழியிற ஒரு பெரிய அறை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் அவனோட மொத்த சோகமும் இருந்துச்சு. இல்லாத அந்த ஒன்ன பத்தியே யோசிச்சு இருக்கிற ஆயிரக்கணக்கான விஷயங்களை அவன் கொண்டாட மறந்துட்டான். அன்னைக்கு சாயங்காலம் கடை தெருவுல பார்த்த அந்த புது கார் பொம்மை அவன் மனசை விட்டு போகவே இல்லை. வீட்டுக்கு ஓடி வந்து அத்தாவோட கையை பிடிச்சு உலுக்கி, அத்தா எனக்கு அந்த புது கார் பொம்மை வேணும் ப்ளீஸ் அத்தா, இப்பவே வேணும் அப்படின்னு கண்ணுல தண்ணியோட அடம் பிடிக்க ஆரம்பிச்சான். அவன் குரல்ல ஏமாற்றம், ஏக்கம், கோபம் எல்லாம் கலந்துருந்துச்சு. இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க? அத்தா கண்டிப்பா கோவப்பட்டிருப்பாரு, திட்டிருப்பாரு இல்லையா? ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ரெஹானோட அத்தா அவனை திட்டவே இல்லை. ரொம்ப அமைதியா அவனை பார்த்து புன்னகை செஞ்சாங்க. அவனை பக்கத்துல உட்கார வச்சு, ரெஹான் நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா அப்படின்னு மெதுவா கேட்டாங்க. இதுதான் நம்ம கதையில ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். ரெஹான் என்னடா இது ரகசியம்னா அவளா பாத்துட்டு இருக்கான். அப்போ அவனுடைய அத்தா ரொம்ப அழகா ஒரு குரான் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அந்த வார்த்தைகள் கேட்டதும் அந்த இடமே அப்படியே அமைதியாயிடுச்சு. அப்போ அத்தா அதுக்கு அர்த்தம் சொல்றாங்க. அல் கௌதர்னா என்ன தெரியுமா? அதுக்கு அர்த்தம் கணக்கே இல்லாத, அளவில்லாத, கரை புரண்டு ஓடுற ஏராளமான நன்மைகள். அதாவது இறைவன் என்ன சொல்றானா, நான் உனக்கு ஏற்கனவே எண்ண முடியாத அளவுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கேன் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இது. இதை சொல்லிட்டு அத்தா ரெஹான் பக்கம் திரும்பி மெதுவா கேக்குறாங்க, ரெஹான் இதே மாதிரி இறைவன் நமக்கும் நிறைய கௌதர் கொடுத்திருக்கான் இல்லையா? அந்த ஏராளமான நன்மைகள் எல்லாம் என்னன்னு உனக்கு தெரியுமா? அந்த கேள்வி கேட்டதும் ரெஹான் ஒரு நிமிஷம் அமைதியா யோசிக்க ஆரம்பிச்சான். அப்போ அத்தா ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற உண்மையான கௌதர். முதல்ல நம்மள ஜான் மாதிரி பாத்துக்கிற நம்ம குடும்பம். அப்புறம் பாருங்க நோய் நொடி இல்லாத இந்த உடம்பு. இது எவ்வளவு பெரிய செல்வம். பசிச்சா சாப்பிட சாப்பாடு, வெயிலுக்கும் மழைக்கும் ஒரு வீடு, நல்லது கெட்டது பேச 4 நண்பர்கள். அட எல்லாத்தையும் விட முக்கியமா நாம ஒவ்வொரு நாளும் காலையில கண்முழிக்கிறோமே, அந்த ஒவ்வொரு நொடியுமே ஒரு பரிசு தானே. அத்தா இதையெல்லாம் சொல்ல அது வரைக்கும் அந்த புது பொம்மைக்காக கலங்கிட்டு இருந்த ரெஹானோட கண்கள் இப்போ மெதுவா மறுபடியும் கலங்க ஆரம்பிச்சது. ஆனா இந்த தடவை அது நன்றி உணர்ச்சியால வந்த கண்ணீர். அவனுக்கு அப்போதான் பளிச்சுன்னு ஒரு விஷயம் புரியுது. அடடா, உண்மையான செல்வங்கிறது பொம்மைகள்லயோ புது பொருட்கள்லயோ இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற அன்புலையும் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்ணற்ற ஆசீர்வாதங்களையும் தான் இருக்குன்னு அவன் உணர்ந்தான். பாத்தீங்களா, இதுக்கு பேரு தான் நன்றி உணர்வு மனநிலை. அதாவது கிராட்டிடியூட் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கிட்ட என்ன இல்லன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு, ஆஹா நம்ம கிட்ட இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அதுக்காக மனசார சந்தோஷப்படுறது. நம்புங்க, இந்த ஒரு சின்ன மாற்றம் போதும் நம்ம வாழ்க்கையே எக்தம் அழகா மாறிடும். சரி, இந்த கிராட்டிடியூட் மைண்ட் செட்டை நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வரது? ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கு, பண்ணலாமா? ஸ்டெப் 1, டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த விஷயங்கள்ல ஒரே ஒரு விஷயத்துக்காவது மனசார நன்றி சொல்லுங்க. ஸ்டெப் 2, அந்த விஷயத்தை உங்க வீட்ல அப்பா அம்மா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸ்டெப் 3, இதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கிற மனநிலையில இருந்து, அப்பாடா என்கிட்ட இது இருக்குன்னு நம்ம கவனத்தை மாத்தணும். ரெஹான் தன்னோட கதையின் மூலியமா ஒரு பெரிய விஷயத்தை கத்துக்கிட்டான். சரி, இப்ப இந்த கேள்வி உங்களுக்கு. இந்த நிமிஷம் நீங்க இதை பார்த்துட்டு இருக்கிற இந்த நொடி உங்க மனசுல யாருக்காவது இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்காவது நன்றி சொல்லணும்னு தோணுதா? கண்டிப்பா தோணும். ஏன்னா உங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அந்த கௌதர், அந்த ஏராளமான நன்மைகள் கண்டிப்பா நிறைஞ்சிருக்கும். இந்த கதை உங்களுக்கு ஒரு புது புரிதலை கொடுத்திருந்தா கண்டிப்பா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே உணர்வை உங்க நண்பர்களும் குடும்பத்தினரும் பெறணும்னு நினைச்சா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இது மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பேச நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த முறை சந்திப்போம். நன்றி.